ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். என்னை ஒளிர செய்து வழிகாட்டும் பொது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும். அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். ஹலோ, குட் மார்னிங் டு யூ ஆல். ஹவ் ஆர் யூ? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னாக்கா, எல்லாம் இயேசுமயம். அப்படின்னா ஜீசஸ் இஸ் இன் ஆல் அண்ட் இன் ஆல். ஓகே, எல்லாம் இயேசுமயம். ஸோ இது எப்படி புரிஞ்சுக்கிட்டுதுன்னா, இப்போது ஜீசஸ் தான் வந்து இந்த பிரபஞ்சம் எடுத்துங்க, அந்த யூனிவர்ஸ். அது உண்டாகிறதுக்கு முன்னாலேயே அது அவர் அங்கே இருந்தார். எல்லாமே அவரை மையப்படுத்தி தான், எல்லாத்துக்குமே அவர் தான் மூலம், ஆதாரம், ரூட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்கா, இதுக்கு நமக்கு துணையாக இருப்பது நமது பரிசுத்த வேதாகமம். நம்மளுடைய புதிய ஏற்பாட்டில் நற்செய்தி நூல்லையும் சரி, அப்போஸ்தலனான பவுல் எழுதிய கடிதங்கள்லேயும் சரி, எபிரேயருக்கு எழுதப்பட்ட கடிதம், திருவழிபாடு புத்தகம், இதில் எல்லாமே நம்ம பல வசனங்களின் மூலம் இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, முதலாவது நம்ம என்ன எங்கே பார்க்க போகிறோம்னு சொன்னாக்கா, அப்போஸ்தலனான புனித பவுல் கொலோசியருக்கு எழுதிய கடிதம். அதில் வந்து 3வது அதிகாரம் இறைவசனங்கள் 11. அதில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், புதுப்பிக்கப்பட்ட நிலையில் இனி யூதன் என்றோ இல்லாட்டி கிரேக்கன் என்றோ வேறுபாடு இல்லை. விருத்த சேதனம் பெற்றவர் என்றும் விருத்த சேதனம் பெறாதவன் என்றும் வேறுபாடு இல்லை. நாகரிகம் பெற்றவர் எனப்படவும் இல்லாட்டி மிலேச்சர், அதாவது சீத்தியர் என்றோ வேறுபாடு இல்லை. அடிமை என்றோ உரிமை குடி மக்கள் என்றோ வேறுபாடு இல்லை. எல்லாரும் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றானவர்கள் அப்படின்னு சொல்கிறது. புரியுதுங்களா? ஸோ அப்படின்னு சொன்னாக்கா, எல்லா இதுக்குமே மூல காரணம் ஆண்டவராகி இயேசு. அவரை மையப்படுத்தி தான் இந்த உலகமே, இந்த பிரபஞ்சமே இயங்குகின்றன. அதாவது இந்த யூனிவர்ஸே இப்போ விரிவடைஞ்சிட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னது? அந்த ரூட்டு, அந்த சோர்ஸு, அந்த ஆண்டவராகி இயேசு. ஓகேங்களா? இனி அடுத்தது பார்க்க போகும்போனாக்கா, இன்னொரு இறைவசனத்தில், அதாவது காஸ்பல் அக்கார்டிங் டு செயின்ட் ஜான், அதில் வந்தீங்கன்னா அதிகாரம் 1 இறைவசனம் 3. அதில் என்ன சொல்லப்படுதுனாக்கா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது கடவுளோடு இருந்தது, அது கடவுளாயும் இருந்தது, அவராலன்றி எதுவும் உண்டாக்கப்படவில்லை, உண்டாக்கப்பட்டவை எவையும் அவராலன்றி உண்டாக்கப்படவில்லை. ஓகேங்களா? அதாவது நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னா எல்லாத்துக்கும் முன்னால் இந்த பிரபஞ்சமே இல்லாத நிலையில், அந்த நிலையிலையும் வார்த்தை இருந்தது, அது கடவுளோடு இருந்தது, கடவுளாயும் இருந்தது, அனைத்தும் அவராலே உண்டாக்கப்பட்டவை அனைத்தும் அவரால் அன்றி உண்டாக்கப்படவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரால் தான் எல்லாமே உண்டாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஓகே, இன்னும் அடுத்த ஒரு வார்த்தை அந்த பார்க்கணும்னா, அதே அப்போஸ்தலனான புனித பவுல் கொலோசியருக்கு எழுதிய
லெட்டரு. அதில் வந்து அதிகாரம் 1 இறைவசனம் 16, 17 பார்த்தீங்கன்னா இவ்வாறாக சொல்லப்படுது. அப்படின்னா விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை கற்புலனாகாதவை அரியணையில் அமர்வோர் ஆட்சி புரிவோர் அதிகாரம் கொண்டுவோர் அனைவரும் அவராலேயே உண்டாக்கப்பட்டனர். அவரிலேயே எல்லாம் இணைந்து நிலை நிற்கின்றது அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா திருவழிபாட்டு புஸ்தகத்தில் என்ன சொல்லப்படுதுனாக்கா, அகரமும் நானே, முதலும் நானே, முடிவும் நானே, தொடக்கமும் நானே, முடிவும் நானே அப்படிங்கிறாரு. அப்படின்னா ஆல்ஃபாவும் ஒமேகாவும் நானே அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா? அப்படின்னா முதலும் அவர் தான், முடிவும் அவர் தான், அவரை மையப்படுத்தி தான் எல்லாமே இந்த பிரபஞ்சமே இயங்குதுன்னு மறுபடியும் அதை சொல்லி பார்க்கலாம். அப்படிங்களா? ஓகே. ஸோ ஜீசஸ் த சோர்ஸ், மூலம், ரூட்டு, ஆதாரம் எல்லாமே அவரால் தான் இயங்கப்படுகிறது, நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஜீசஸ் த சோர்ஸ் அண்ட் he is the sustainer of everything, all things, and with a power of his command அப்படின்னு சொல்கிறோம். மைட்டி பவர் ஆஃப் த கமாண்ட். எல்லாமே அவருடைய கட்டளையின்படி தான் நடக்குதுன்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்படின்னா எல்லாமே ஜீசஸை மையப்பற்றி தான் நடக்குது, அவரால் தான் நடக்குது. இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் வேத வசனங்களின் மூலமாக. இப்பொழுது ஒரு பாடல் பாடிட்டு இந்த உரையை நான் முடிக்கிறேன். ஓகேங்களா? எல்லாம் இயேசுமயம், எல்லாம் இயேசுமயம், நம்மை எந்நாளும் காத்திடும் அன்பின் கரம். எல்லாம் இயேசுமயம், ஓடுகின்ற ஆறு உன் அருளின் மாயம், பாய்ந்து வீழுகின்ற அருவி உன் அன்பு மாயம். ஓடுகின்ற ஆறு உன் அருளின் மாயம், பாய்ந்து வீழுகின்ற அருவி உன் அன்பு மாயம். வீசுகின்ற தென்றல் உன் இன்பமயம், வீசுகின்ற தென்றல் உன் இன்பமயம், வந்து வண்டு பாடுகின்ற கீதம் உன் கீதமயம். எல்லாம் இயேசுமயம், நம்மை எந்நாளும் காத்திடும் அன்பின் கரம். எல்லாம் இயேசுமயம், வானுயர்ந்த மலைகள் முன் புகழின் மாயம், வந்து மூடுகின்ற பனியும் முன் தூய்மை மயம். வானுயர்ந்த மலைகள் முன் புகழின் மாயம், வந்து மூடுகின்ற பனியும் முன் தூய்மை மாயம். ஆடுகின்ற மரங்கள் உன் அழகு மாயம், ஆடுகின்ற மரங்கள் உன் அழகு மாயம், வந்து கூடுகின்ற பறவை உன் காக்குமயம். எல்லாம் இயேசுமயம், நம்மை எந்நாளும் காத்திடும் அன்பின் கரம். எல்லாம் இயேசுமயம். ஓகேங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னு சொன்னாக்கா, இந்த பிரபஞ்சமோ இந்த உலகம் எல்லாமே இயங்கிறதுக்கு காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. என்னென்ன நடந்துட்டுருக்கோ அதெல்லாம்
ஆண்டவராக இயேசுவை மையப்படுத்தி தான் இருக்குது. அவரே எல்லாற்றுக்குமே ஆதாரம், என்ன சொல்கிறது, ரூட்டு, மூலம், சோர்ஸு. ஓகேங்களா? ஸோ அவரை நம்ம வாழ்க்கையில் மையமாக வச்சு அவருடைய மகாபரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். ஓகேங்களா? பாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங் டு மை வீடியோ. பாய்.